வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை ஆன்லைன் மூலியமாக ஃபில் பண்ணுறது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படி நம்ம ஃபில் பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வெப்சைட்டில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா லாகின் பண்ணிங்க, இல்லைனாக்கா சைனப் கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. உள்ளே போனீங்கன்னாக்கா ஃபில் எனுமரேஷன் என்ற ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் ஸ்டேட்னு கேட்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தமிழ்நாடுன்னு கொடுங்க. அடுத்து என்டர் எபிக் நம்பர்னு கேட்கும். அது வந்து ஓட்டர் ஐடி நம்பர் கொடுங்க. உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்து சர்ச்சு கொடுங்க. உங்களுடைய டீட்டெயிலாம் ஷோ ஆகும். அடுத்து ஓட்டர் ஐடிக்கு லிங்க் பண்ணியிருக்கிற உங்களுடைய மொபைல் நம்பரை அதில் கொடுங்க. அதில் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுங்க. வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆனோடனே உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து காமிக்கும். முதல் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுடைய லாஸ்ட்டாக இருந்த எஸ்ஐஆரில் உங்கள் நேம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டீட்டெயிலெலாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட டீட்டெயில் சப்மிட் பண்ணிட்டு அடுத்தது நீங்கள் வந்து உங்கள் நேம் வந்து லாஸ்ட்டாக 2002, 2004 நடந்த எஸ்ஐஆரில் வந்து உங்கள் நேம் இல்லை அப்படின்னாக்கா உங்கள் ஃபாதர் நேம் தான் இருக்குனாக்கா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்கள் ஃபாதர் நேமுக்கான டீட்டெயிலெலாம் சப்மிட் பண்ணுங்கள். அதுலேயும் இல்லை, உங்கள் ஃபாதர் நேமே இல்லை, உங்கள் மதர் நேமே இல்லை, நீங்கள் எஸ்ஐஆருக்கு புதுசுனாக்கா நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணுங்கள். ஆதார் கார்டு நம்பர், உங்கள் ஃபாதர் நேமு, மதர் நேமு, பவுஸ் இருந்தால் பவுஸ் நேமு, உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் எல்லாம் வந்து கொடுங்க. ஸ்டார் போட்டிருக்கிறது மட்டும் இம்பார்ட்டன்ட், ஸ்டார் போட்டிருக்கிறது மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது வந்து ஃபில் பண்ணிங்கனாக்கா அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் உங்கள் ஃபோட்டோ வந்து மாற்றணும், வேறு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னாக்கா சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தீங்கன்னாக்கா ஃபைனலாக வந்து இசைன் பேஜுக்கு போகும். இசைன் பேஜுக்கு போனோடனே உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தீங்கன்னாக்கா கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுங்க. கெட் ஓடிபி கொடுத்தோடனே உங்களுக்கு ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கிற நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை போட்டு சப்மிட் பண்ணிக்கினாக்கா உங்களுடைய எனுமரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் ஆகிடும். இந்த ஆன்லைன் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடிலையும் ஆதார் கார்டுலேயும் வந்து நேம் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி இருந்தாலும் ஆன்லைனில் வந்து நீங்கள் பதிவு பண்ண முடியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து பிகே ஃபோட்டோகிராஃபி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.